Hello, my dear friends. This is one of the question asked in June 2024 NET examination related to digital logic fundamentals. It is an indirect question that gives the Boolean expression in the form of a function and the don't care function. A function that involves three variables A, B, C, and the don't care function that also involves the same three variables A, B, C, and the list of values associated with the function is 0 to 6, and the list of values associated with the don't care function is 1, 3, 5. So in the question வந்து ஒரு Boolean expression simplification பத்தி டீல் பண்ணுது. Boolean expression simplification பத்தி டீல் பண்ணுது. ஸோ இதை நம்ம டைரக்டா சால்வ் பண்ண முடியாது. இதை நம்ம கே மேப்பா கன்வெர்ட் பண்ணணும் ஆர் கார்டினேட் மேப்பா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி அந்த கே மேப்பை நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் இந்த கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்கிற விஷயம். ஸோ கே மேப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டூ வேரியபிள் கே மேப். லிசன் கேர்ஃபுல்லி. டூ வேரியபிள் கே மேப் அப்படின்னா ஏபின்னு ரெண்டு வேரியபிள் கொடுத்துருப்பான். ஸோ 2 to the power 2 equal to 4 boxes. ஈக்குவல் டு 4 பாக்ஸஸ். எப்படி சார் பாக்ஸ் போடணும்? இந்த மாதிரி 4 பாக்ஸ் போடணும். 4 பாக்ஸ் போட்டுட்டு அதுல 4 வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். டூ வேரியபிள்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன பாசிபிள் வேல்யூனா 0 0 0 1 1 0 1 1 4 பாசிபிள் வேல்யூஸ். இன்னும் கரெக்டா சொல்ல போனா 0 1 2 3 4 பாசிபிள் வேல்யூஸ். த்ரீ வேரியபிள் கே மேப்னு சொன்னா அவன் எத்தனை வேரியபிள் கொடுத்துருப்பான்? 3 வேரியபிள் ஏ பி சின்னு 3 வேரியபிள் கொடுத்துருப்பான். 2 கியூப். அப்ப எத்தனை பாக்ஸ் வரும்னா உங்களுக்கு 8 பாக்ஸஸ் வரும். 8 பாக்ஸஸ் வரும். அந்த 8 பாக்ஸை எப்படி போடுவீங்கன்னா இந்த மாதிரி போடுவீங்க. 8 பாக்ஸஸ், ரைட்? இந்த பாக்ஸ்ல என்னென்ன வேல்யூ ஃபில் பண்ணுவீங்க? 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1 சொல்லி 8 வேல்யூஸ் ஃபில் பண்ணுவீங்க. அதோட ஈக்குவலன்ட் டெசிமலையும் நான் உங்களுக்காக எழுதிடுறேன். 0 1 2 3 4 5 6 7. அப்ப இந்த 0ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிற இந்த 8 வேல்யூஸ் தான் நான் என்ன பண்ண போறேன்னா இதுல கொண்டு போய் போட போறேன். கரெக்டா சார்? எப்படி சார் இதை ஃபில் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு டிவைட் திஸ் பாக்ஸ் இன்டு டூ பார்ட்ஸ். திஸ் இஸ் ஏ பார்ட், திஸ் இஸ் பி அண்ட் சி பார்ட் டுகெதர், ரைட்? இது ஏ பார்ட். ஏவோட பார்ட்ல யார் வருவான்னா 0 வருவான், 1 வருவான். பிசி பார்ட்ல யார் வருவான்னா 0 0 0 1 1 1 1 0ன்னு வருவான். ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், சார் ஏன் சார் 0 0 0 1 1 0க்கு அப்புறம் தானே சார் 1 1 வரணும், நம்ம ஏன் இங்கே 1 1 போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இது எந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுதுன்னா கிரே கோடை ஃபாலோ பண்ணுது. கிரே கோடை ஃபாலோ பண்ணுது சார். அப்ப கிரே கோட்னா என்னன்னா 1 பிட் சேஞ்ச், 1 பிட் சேஞ்ச் அட் 1 ஸ்டெப். ஓகேவா? ஒரு ஸ்டெப்ல எத்தனை பிட் தான் சேஞ்ச் ஆகும்னா ஒரு பிட் தான் சேஞ்ச் ஆகும். சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க என்ன எடுத்துட்டு இருக்கோம்? 0 0ன்னு எடுத்துட்டு இருக்கோம். இங்க 0 0ன்னு எடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது என்ன எடுத்திருக்கோம்? 0 1ன்னு எடுத்திருக்கோம். அப்ப இந்த 0 அப்படியே வச்சுட்டோம். 1 பிட் சேஞ்ச். இந்த 0 என்னவா மாத்திருக்கோம்? 0 1ஆ மாத்திட்டோம். இப்ப கையில யாரை வச்சுட்டு இருக்கோம்? 0 1 வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 0 1ல இருந்து அடுத்தது நான் ஒரு பிட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு பிட்டு சேஞ்ச் பண்ணா எய்தர் நீங்க என்ன பண்ணலாம்? இந்த 0வை 1 ஆக்கலாம், இந்த 0வை 1 ஆக்கலாம். அப்ப என்ன ஆகும்? 1 1 ஆகும். ஆர் யூ ஹேவ் ஒன் மோர் சாய்ஸ். இந்த 1 0 ஆக்கலாம். அந்த 1 0 ஆக்கலாம். எகைன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 0 கிடைக்கும். அப்ப முன்னாடி கிடைச்சதே கிடைக்குது. அப்ப 0 1ல இருந்து ஒரு பிட்டு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு என்னதான் கிடைக்குதுன்னா 1 1 தான் கிடைக்குது. அப்ப நீங்க இதை தான் அடுத்தது போடணும்னு சொல்லி தான் இந்த லாஜிக் உங்களுக்கு வருது. அப்புறம் மீதி இருக்கிறது 1 0. அதையும் நீங்க செக் பண்ணலாம். 1 1ல இருந்து 1 0 அப்படிங்கிறது 1 அப்படியே வச்சுட்டீங்க. 1க்கு பதிலா 0 போடுறீங்க. ஒரு பிட்டு சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஹவு you are constructing, this is how you are constructing this key three variable k map ஓட basic structure. I believe you are able to understand it, right? So அப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் இங்க ஃபிட் பண்றதுக்கான தகுதி இப்ப வந்துருச்சு. 0 0 0 அப்படின்னா 0ங்கிறத ஃபர்ஸ்ட் ஏக்கு எடுத்துக்குவோம், ரைட்டா? 0ங்கிறத ஏக்கு எடுத்து 0 0 0 அப்படிங்கிறதுக்கு 1 இங்க போட்டுருவோம். 0 0 1 0 0 1 அப்படின்னா இது வந்து 0வை பத்தி டீல் பண்ணுது, இது 1 பத்தி டீல் பண்ணுது. 0 1 1 இது 3 பத்தி டீல் பண்ணுது. 0 1 0 பாருங்க, 0 1 0 அது 2 பத்தி டீல் பண்ணுது. 1 0 0 4 பத்தி டீல் பண்ணுது. 1 0 1 5 பத்தி டீல் பண்ணுது. 1 1 1 7 பத்தி டீல் பண்ணுது.
110 6 பத்தி டீல் பண்ணுது. ஸோ அப்ப 0ல இருந்து 7 வரைக்கும் ஃபில் பண்ணணும்னு சொன்னா இப்ப 0ல இருந்து 7 வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. ரைட்டா ரைட்டா ரைட். ஸோ இப்ப பாஸ் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் நான் சொன்ன ஐடியா எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லா நோட்ல நோட் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்தது ஆக்சுவல் கொஸ்டினுக்கு போலாம். ரைட்டா? ஓகே. ரைட் நவ் ஐ பிலீவ் தட் யூ ஹாவ் டேக்கன் டவுன் எவ்ரிதிங். ஸோ நான் இதை இப்போ இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். நம்ம இந்த இடத்த நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் திருப்பியும் நமக்கு தேவையான அந்த 3 வேரியபிள் கே மேப்போட ஸ்ட்ரக்சரை மட்டும் இப்போ நான் போட போறேன். ரைட்டா? ஓகே. ஸோ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 வேரியபிள் கே மேப் ஏபிசி. ஏபிசினா 2 to the power cube, totally 8 boxes. 8 boxes starting from 0 0 0 to 1 1 1. How we are filling that particular box is in the gray code value வச்சு fill up பண்றோம். ஸோ 1 bit change at 1 step தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி அந்த பாக்ஸ் எப்படி fill up பண்றோம் அப்படிங்கிறத ஃபுல்லா உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட்டா? ரைட். இப்போ நம்மளோட பேஸ் பாக்ஸ், நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க. நம்மளோட பேஸ் பாக்ஸ் 3 வேரியபிள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி சார் 3 வேரியபிள்? பிகாஸ் என்ன கொடுத்துருக்கானுங்க? 3 வேரியபிள். ஏன் என் கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி சின்னு கொடுத்துருக்கான். கம்பல்சரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 வேரியபிள் தான். 3 வேரியபிள்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. 2 to the power cube. தட் மீன்ஸ் எத்தனை பாக்ஸஸ்? 8 பாக்ஸஸ். இந்த 8 பாக்ஸஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்காக நான் இப்ப போடுறேன். பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 8 எலமெண்ட்ஸையும் வைக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஏ, இந்த இடத்துக்கிட்ட பிசி. இது 0 1 0 0 0 1 1 1 1 0. இதான் சொல்லியாச்சு. எலமெண்டோட பிளேஸ்மெண்ட் உள்ள எப்படி இருக்குங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது 0 1 3 2 4 5 7 6 இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ரைட்டா? இப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஃபங்க்ஷனையும் டோன்ட் கேரையும் பிளேஸ் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அப்ப திருப்பி நான் என்ன பண்றேன்னா கிவன் கொஸ்டினுக்கு ரிலேட்டடா எடுத்துக்கிறேன். கிவனை ஃபில் அப் பண்றேன். ரைட்டா? அப்ப நான் திருப்பி என்ன பண்றேன்னா 8 பாக்ஸ் போடுறேன். 1 2 3 1 2 3 4 5 6 7 8 ஏ பி சி 0 1 0 0 0 1 1 1 1 0 எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்ப எனக்கு என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கான்னு போய் நான் பாக்குறேன். ஓகேவா? லிசன் கேர்ஃபுல்லி. எனக்கு என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கான்னு போக்குறேன். 0 2 6 அதான். அப்ப 0th பொசிஷன்ல 1 போட்டுங்க. 2 அடுத்தது 2ங்கிற பொசிஷன்ல 1 போட்டுங்க. அடுத்த என்ன எலமெண்ட்? 6ங்கிற இடத்துல 1 போட்டுங்க. ரைட்டா? அதே மாதிரி டோன்ட் கேர் எங்கெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. டோன்ட் கேர் எங்கெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. டோன்ட் கேர் ஃபார் 1 3 and 5. ஸோ 1ங்கிற இடத்துல, தட் இஸ் 1ங்கிற இடத்துல டோன்ட் கேர் போட்டுங்க, எக்ஸ்னு போட்டுங்க. 3ங்கிற இடத்துலயும் எக்ஸ் போட்டுங்க. அப்புறம் 5ங்கிற இடத்துலயும் எக்ஸ் போட்டுங்க. ரைட்டா? நான் இங்க ஆல்ரெடி நான் ஜெனரலைஸ் பண்ணி வச்சிருக்கனால அதை வச்சு நான் மேப் பண்ணிக்கிட்டேன். ரைட்டா? ஸோ 0ங்கிற பொசிஷன்ல 1, 2ங்கிற பொசிஷன்ல 1, 6ங்கிற பொசிஷன்ல 1 அண்ட் தென் 1 3 5 இந்த 3 பொசிஷன்லயும் நான் டோன்ட் கேர் போட்டேன். ஓகேவா? இப்ப சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்றது? இந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா we are going to use box method for simplification. ஓகேவா? we are going to use box method for simplification. ஓகேவா? ஸோ எப்படி சார் இந்த பாக்ஸ் மெத்தட் வேலை செய்யுது? நான் திருப்பி இதை ஒரு தடவை வரைஞ்சிடுறேன். ஸோ தட் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். நம்ம அதுக்கு மேல ஆன் டாப் ஆஃப் இட் லேர்ன் பண்ணிக்கிட்டே போகலாம். ரைட்டா? 0 1 இது ஏ பார்ட், இது பிசி பார்ட். 0 0 0 1 1 1 1 0 1 டோன்ட் கேர் டோன்ட் கேர் டோன்ட் கேர் 1 1 இதான் இருக்கு. இப்போ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் மாதிரி வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆல் 8 ஃபில்லான்னு பார்க்கணும். ஆல் 8 பாக்ஸ் ஃபில்லா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இங்க பாருங்க, ஆல் 8 ஃபில் ஆகல. எனக்கு எத்தனை தான் ஃபில் ஆயிருக்குது? 1 2 3 எல்லாமே 1 ஃபில்னா எல்லாமே 1 இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு எத்தனை 1 தான் இருக்கு? 3 1 தான் இருக்கு. அதே நேரத்துல எனக்கு எத்தனை டோன்ட் கேர் இருக்கு? 3 டோன்ட் கேர் இருக்கு. சார் டோன்ட் கேர்னா என்ன சார்? டோன்ட் கேர்னா என்ன சார்? திஸ் எக்ஸ் இஸ் கால்டு டோன்ட் கேர். திஸ் எக்ஸ் இஸ் கால்டு டோன்ட் கேர். நீங்க கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சீட்டு கட்டு விளையாடும் போது பாத்தீங்கன்னா அதுல ஜோக்கர்னு ஒண்ணு இருக்கும். ஜோக்கர்னு ஒண்ணு இருக்கும். சீட்டு கட்டுல என்ன இருக்கும்னா ஏல இருந்து கிங் வரைக்கும் டோட்டலா 13 கார்ட்ஸ் இருக்கும். 13 கார்ட்ஸ் இருக்கும். இந்த ஜோக்கர் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க இதை என்னவா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏல இருந்து கே வரைக்கும் யூ கேன் யூஸ் இட் அஸ் எனிதிங். யூ கேன் யூஸ் இட் அஸ் எனிதிங். சேம் வே இங்க எக்ஸ்ங்கிறத யூ கேன் யூஸ் இட் அஸ் எனிதிங். இங்க எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒன்னு இட் கேன் பி 0 எல்ஸ் இட் கேன் பி 1. ஒன்னு இட் கேன் பி 0 எல்ஸ் இட் கேன் பி 1. ஸோ டோன்ட் கேர் நீங்க என்னவா யூஸ் பண்ணிக்கலாம்?
ஜீரோவாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஜீரோவாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டோன்ட் கேரோட பேசிக்கான ரூல். ரைட்? ஸோ இந்த பார்ட் நோட் பண்ணீங்க, நான் இந்த எரேஸ் பண்ணிடுறேன். ரைட்? டோன்ட் கேர் பார்ட்டை மட்டும் நான் இங்க எரேஸ் பண்ணிடுறேன், நோட் பண்ணி. ரைட்? ஹோப் யூ ஆர் கம்ப்ளீட்டட் இட். ரைட்? லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நம்ம 8 ஃபில் ஆகுதான்னு பார்க்குறோம். இன்க்ளூடிங் டோன்ட் கேர் எல்லாத்தையும் வச்சு 8 ஃபில் ஆகுதான்னு பார்க்குறோம். ஃபில் ஆகல. ஏன் சார் ஃபில் ஆகல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் சார் ஃபில் ஆகலன்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபில் ஆகல, இங்க ஃபில் ஆகல. இங்கேயும் டோன்ட் கேர் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஒன்னுன்னு கன்சிடர் பண்ணிட்டு நான் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். இங்க ஆனா என்ன இல்ல, ஒன்னோ இல்ல, டோன்ட் கேர் இல்ல. இந்த 2 பாக்ஸ் தட் இஸ் 4 and 7ங்கிறது எம்டியா இருக்கு. அப்ப 8 பாக்ஸ் ஃபில் ஆகல. சார் நெக்ஸ்ட் என்ன சார் கண்டிஷன் செக் பண்றது? நெக்ஸ்ட் 4 பாக்ஸ் ஃபில் ஆன்னு பாருங்க. 4 பாக்ஸ் ஃபில் ஆன்னு பாருங்க. இப்ப போய் பாருங்க 4 பாக்ஸ் ஃபில் ஆன்னு பாருங்க. ஆமா சார் 4 பாக்ஸ் ஃபில் ஆயிருக்கு. எங்க சார் 4 பாக்ஸ் ஃபில் ஆயிருக்கு? இதோ இந்த இடத்துல 4 பாக்ஸ் ஃபில் ஆயிருக்கா? இந்த இடத்துல ஐம் சாரி, நான் அந்த ஹைலைட் பண்றேன் தெரியுதா? இந்த இடத்துல 4 பாக்ஸ் ஃபில் ஆயிருக்கா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 பாக்ஸ் ஃபில் ஆனதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? 1x(x1)ங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அங்க ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அங்க ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதை எடுத்து நான் இப்ப எழுத போறேன். ஓகே, அங்க என்னென்ன இருக்கோ அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் நான் எடுத்து எழுத போறேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஏபிசி நான் எழுதணும். ஜீரோன்னா பார், ஜீரோன்னா என்னது? பார் போட்டு எழுதணும். ஒன்னுன்னா ஆஸ் சச் எழுதணும். இதான் ரூல். ஜீரோன்னா என்ன எழுதணும்? பார் போட்டு எழுதணும். ஒன்னுன்னா என்ன பண்ணணும்? ஆஸ் சச் எழுதணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட 1 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? 0 0 0. அப்ப எப்படி எழுதுவீங்க? ஏ பார் பி பார் சி பார் பிளஸ் 0 0 0. அடுத்தது 0 0 1. நல்லா பாருங்க, 0 0 1. அப்ப என்ன எழுதுவீங்க? ஏ பார் பி பார் சி. கரெக்டா? அடுத்தது பாருங்க 0 1 1. நல்லா பாருங்க 0 1 1. அப்ப எப்படி எழுதுவீங்க? ஏ பார் பி சி பிளஸ் அடுத்தது என்ன எழுதுவீங்க? 0 1 0 0 1 0. 0னா என்னது? பார் போட்டு எழுதணும். அப்ப ஏ பார் பி சி பார். ஓகேவா? இப்ப காமனா ஏதாச்சும் வெளில எடுத்து எழுத முடியுதான்னு பாருங்க. இது இந்த எலமெண்ட் எல்லாத்துலயும் எழுத முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் 2 மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இங்க பாருங்க ஏ பார் பி பார், இங்கேயும் ஏ பார் பி பார். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏ பார் பி பாரை காமனா வெளில எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும்? சி பிளஸ் சி பார் பிளஸ் இங்க என்ன இருக்குது? ஏ பார் பி. இங்க என்ன இருக்குது? ஏ பார் பி. அப்ப காமனா வெளில எடுத்தீங்கன்னா ஏ பார் பி காமனா வெளில எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும்? சி பிளஸ் சி பார். சி பிளஸ் சி பார் அப்படிங்கறதோட வேல்யூ என்னன்னா, சி பிளஸ் சி பார் அப்படிங்கறதோட வேல்யூ என்னன்னா 1. ஆர் ஏ பிளஸ் ஏ பார், பி பிளஸ் பி பார் எல்லாத்தோட வேல்யூ 1. அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? ஏ பார் பி பார் பிளஸ் இது 1 ஆயிடுச்சு. 1 into anything 1. ஸோ இது 1 பிளஸ் ஏ பார் பி, இதுவும் 1 ஆயிடுச்சு. இதான் ஆன்சர் வருது. அப்ப இதுல ஏதாவது காமனா வெளில எடுத்து எழுத முடியுதான்னு பாருங்க. ஏ பார் காமனா வெளில எடுத்தீங்கன்னா பி பார் பிளஸ் பி. ஆல்ரெடி சொன்னோம் சி பிளஸ் சி பார். சேம் லாஜிக் ஃபார் பி பார் பிளஸ் பி ஈக்குவல் டு என்னதான் வரும்? 1 தான் வரும். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பார். இதோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ பார். அப்ப ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். இந்த இடத்துல 4 பாக்ஸ் போட முடிஞ்சு போட்டோம். இன்னொரு 4 பாக்ஸ் போட முடியாது. இப்ப 2 பாக்ஸ் போட முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப 2 பாக்ஸ் போட முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட்டா? லிசன் கேர்ஃபுல்லினா, திஸ் இஸ் a most crucial part that you have to concentrate. அப்ப எது முடிஞ்சிருச்சு? இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப 2 பாக்ஸ் போட முடியுதான்னு பார்க்கணும். 2 1 எங்கேயாச்சும் இருக்கா? அந்த மாதிரி பாருங்க. 2 1 இருக்கான்னு பாருங்க. பாருங்க 2 1 இருக்கா? இதோ இருக்கா 2 1. 2 1 இருக்கா? அதுக்கு ஒர்க் பண்ணிடலாமா? அதுக்கு ஒர்க் பண்ணிடலாமா? பாருங்க, எழுதுங்க பார்க்கலாம். அப்ப 2 1 இருக்குல்ல, இதுக்கு என்ன எழுதுவீங்க? இதுக்கு என்ன எழுதுவீங்க? ஏ பார் தட் இஸ் ஏ பார் பி சி பார். ஏ பார் பி சி பார் பிளஸ் இந்த இடத்துல எழுதி பாருங்க 1 1 0. அப்ப என்ன எழுதுவீங்க? ஏ பி சி பார். ஏ பி சி பார். அப்ப என்ன பண்ணுவீங்க? யாரை காமனா வெளில எடுப்பீங்க? இதுல யார் காமனா இருக்கா? பி சி பார் காமனா இருக்கா? இங்கேயும் பி சி பார் இருக்கு, இங்கேயும் பி சி பார் இருக்கா? அப்ப என்ன பண்ணுவீங்க? பி சி பார் பி சி பார் உள்ள ஏ பார் பிளஸ் ஏன்னு வரும். அப்ப ஏ பார் பிளஸ் ஏன்னு ஆன்சர் 1ன்னு சொல்லிருக்கோமா? ஏ பார் பிளஸ் ஏன்னு ஆன்சர் 1ன்னு சொல்லிருக்கோமா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? பி சி பார்னு வரும். பி சி பார்னு வரும். அப்ப எனக்கு இது வரைக்கும் என்ன வருது? ஏ பார்னு ஒரு ஆன்சர் இருக்கு, பி சி பார்னு ஒரு ஆன்சர் இருக்கு, பி சி பார்னு ஒரு ஆன்சர். ஓகேவா? சோஃபார் எல்லாமே தெளிவா எழுதிட்டீங்களா? ஓகே, கிளியர் கிளியர். இஸ் இட் கிளியர் சோஃபார்? சோஃபார் எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஜஸ்ட் கன்ஃபார்ம் மீ. ரைட்? சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 எக்ஸ் இருக்கு. எங்க இருக்கு 2 எக்ஸ்?
2 எக்ஸ் இருக்கு. எங்க? இங்க இருக்கு. சார் ஒருத்தவங்க கேக்குறாங்க டவுட். சார் இந்த 2 எக்ஸ் இருக்குல்ல சார், இதை சேர்த்து ஒரு 2ஆ போடலாமா அப்படின்னு நான் கேக்குறேன். நான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன்? நான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன்? எய்தர் யூ கேன் யூஸ் 0 ஆர் யூ கேன் யூஸ் 1. இந்த 2 ஜோக்கரை வச்சுட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சீட்டு கட்டி. 2 ஜோக்கருக்கு எப்ப வேல்யூ? வேற ஏதாச்சும் ஒரு அபிஷியல் வேலிட் வேல்யூவோட சேரும் போது தான் ஜோக்கருக்கு வேல்யூ. வேற ஏதாவது ஒரு அபிஷியல் ஆர் வேலிட் வேல்யூவோட சேரும் போதுதான் ஜோக்கருக்கு வேல்யூ. அப்ப ஜோக்கருக்கு வேல்யூ கிடையாது. இந்த 2 எக்ஸ சேர்க்க தேவை கிடையாது. இது ரெண்டுத்தையும் நீங்க என்னவா கன்சிடர் பண்ணணும்? 0வா கன்சிடர் பண்ணிக்கணும். ஆஸ் ஆஃப் நோ இந்த பாக்ஸ் போடும்போது நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்? 0வா கன்சிடர் பண்ணிக்கணும். so that the final answer will be a bar plus bc bar, right? So this is the final answer. A bar plus bc bar, this will be the final answer, right? So this is one approach. Just pause this video and note down everything. This is one approach to do this question. There is one more simple approach is available. Okay, I will tell that now. Listen carefully. I hope you have taken down. I'm erasing the unimportant things as of now. Just give me a second. Okay, so தெளிவா உங்களுக்கு சோஃபார் எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். காமன் எலிமெண்ட் வரும், அந்த காமன் எலிமெண்ட்டை வெளில வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்டா? ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான் இது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா 8 பாக்ஸ் ஃபில் பண்றோம்னு பாக்குறோம், இல்லைன்னா 4 பாக்ஸ் ஃபில் பண்றோம்னு பாக்குறோம், இல்லைன்னா 3 பாக்ஸ் ஃபில் பண்றோமான்னு பாக்குறோம். சரியா? ரைட்டா? ஓகே. லிசன் கேர்ஃபுல். So I am trying to erase all those boxes, outside boxes that are not needed boxes. Okay, so everything is over. Listen carefully to this now. Box method னு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து பாருங்க. 2 டோன்ட் கேர் கண்டிஷன் இருக்கு. 2 டோன்ட் கேர் கண்டிஷன் இங்க இருக்கு, இங்க ஒரு டோன்ட் கேர் கண்டிஷன் இருக்கு. எல்லாமே ஓகே. கம்ப்ளீட்டா ஃபில் ஆனது யாரு சார்? கம்ப்ளீட்டா ஃபில் ஆனது யாரு? இவன் தானே. 4 பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆனது யாரு? இவன் தானே. கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிட்டா அவங்களோட ஆசை எல்லாமே இந்த பூலோகத்துல இருக்கும்போது ஒருத்தவங்களோட ஆசை எல்லாமே நிறைவேறிடுச்சுன்னா அவங்க திருப்பி வரமாட்டாங்க. அவங்க இங்க போயிருவாங்க. சும்மா எத்திக்ஸ்ல சொல்றது என்ன சொல்றாங்க? சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சொர்க்கத்துக்கு. இப்ப கம்ப்ளீட்லி ஃபில்டு யாருன்னு கேட்டா இந்த ஏவோட 0ங்கிறது கம்ப்ளீட்லி ஃபில். நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொல்ற பாயிண்ட் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே நிமிஷத்துல பிசினஸ் முடிஞ்சிடும். இந்த பர்டிகுலர் இடத்துல நீங்க பாக்ஸ் போடுறீங்க. இந்த 1ன்னு எடுத்தா இதெல்லாம் நாட் ஃபீல்டு, இந்த 0ன்னு எடுத்தா இங்க நாட் ஃபீல்டு, 0 1 எடுத்தா இங்க நாட் ஃபீல்டு, 1 1 எடுத்தா இங்க நாட் ஃபீல்டு, 1 0 எடுத்தா இங்க நாட் ஃபீல்டு. அப்ப கம்ப்ளீட்லி ஃபீல்டு. 0 எடுத்தீங்கன்னா எல்லாமே ஃபீல்டு. 0 எடுத்தாவே எல்லாமே ஃபீல்டு. 0 யாரோடது? ஏவோடது. ஏக்கு 0ன்னு ஆன்சர் என்ன போடுவீங்க? ஏ பார். ஏக்கு 0ன்னா ஆன்சர் என்ன போடுவீங்க? ஏ பார். ரைட்டா? ஒரு பார்ட் முடிஞ்சு போச்சா? ஒரு பார்ட் ஏ பார் ஆன்சர் வந்துருச்சா? இப்ப பாருங்க அடுத்தது பாருங்க. இன்னொரு பாக்ஸ் இங்க போட்டீங்களா? ஓகேவா? இப்ப கம்ப்ளீட்லி ஃபீல்டு யாருன்னு பாருங்க. இந்த 0 பார்ட் கம்ப்ளீட்லி ஃபீல்டு. அது ஆல்ரெடி முடிச்சாச்சு, அதனால அதை அழிச்சிடுறேன். அந்த ஒயிட் கவுடு போட்டதை அழிச்சிடுறேன். ரெண்டாவது பாக்ஸ் எப்படி போடுறீங்களோ அந்த லாஜிக்ல பார்ப்போம். ரைட்டா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, கண்ணை திறந்துகிட்டு பாருங்க. இப்ப கம்ப்ளீட்லி ஃபீல்டு யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டா இது நாட் ஃபீல்டு, இது ஃபீல்டு. அப்ப இது என்ன பண்ணிடும்? சொர்க்கத்துக்கு போயிடும். அப்புறம் இந்த 1 எல்லாம் நாட் ஃபீல்டு. ஓகேவா? இந்த 1 நாட் ஃபீல்டு. அப்ப எது சொர்க்கத்துக்கு போகும்னா இதுதான் சொர்க்கத்துக்கு போகும். இந்த சொர்க்கத்துக்கு போற இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிசியோட பார்ட். பியோட பார்ட்ல 1 இருக்கு, சியோட பார்ட்ல 0 இருக்கு. பியோட பார்ட்ல 1 இருக்கு, சியோட பார்ட்ல 0 இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்கன்னா பிசி பார்னு சொல்லுவீங்க. அப்ப ஏ பார் பிளஸ் பிசி பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை போட்டு வந்து சால்வே பண்ண தேவை. இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டினது எதுக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்ஸ் ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சிம்பிளா முடிஞ்சுடும். சரியா? ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்றேன். சப்போஸ் இந்த இடத்துக்கு let's say you have one more 1 over here. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன கொஸ்டின் கேட்கணும்னா இந்த டோன்ட் கேர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கணும். அப்ப எனக்கு இந்த இடத்துல 4 பாக்ஸ் வரா மாதிரி இருந்தா நான் டோன்ட் கேர் என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்? 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப நான் இந்த இடத்துல 4 பாக்ஸ் போடலாம். நான் இந்த இடத்துக்கிட்ட 4 பாக்ஸ் போட்டேன்னா இதோட ஆன்சர் என்ன வரும்? இதோட ஓவரால் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க சாட் விண்டோல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இதை பத்தி சொல்லுங்க அண்ட் இந்த உங்களோட சால்வ் பண்ணிட்டு உங்களோட ஆன்சரையும் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். see you in next video. bye bye.